பாருங்கள், இந்த கூடையோட பேஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதை சும்மா நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த கூடை வந்து யூஸ் ஆகும். பெரிய சைஸ்லலாம் யூஸ் ஆகாது. அதனால் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 4யும் 5யும் சேர்த்து நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணணும். பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டேர்ன் பண்ணணும். எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சிங்கிள் கலரில் கூட போட்டோன்னா எனக்கு டபுள் கலரில் போடுங்க, டபுள் கலரில் கூட போட்டோன்னா எனக்கு ட்ரிபிள் கலரில் போடுங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். நீங்கள் கலர்ஸ் வேணால் நீங்களே உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், திரும்பியும் 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டேர்ன் பண்ணணும். இந்த மாதிரி போட்டிருக்குறோம். டோட்டலாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்புக்கு வந்திருக்கும். மொத்தமாக 9 நாட் இருக்கும். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாட் இருக்குதுல. மேலே உள்ளதில் 2 நாட்டையும், அதாவது 4வது முடிச்சியும் 5வது சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 4யும் 5யும் சேர்த்து நாட் போடணும். இப்போ இதை ஒன் ரோல் கூட போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரோலில் பிஸ்கட் நாட் கூட, சிவன்கண் நாட் கூட, இந்த மாதிரி கூடைகள் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்கள் இருக்குது. அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சைடும் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல முக்கோணமாக வந்திருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைடில் 1 2 3 4 5 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 4யும் 5யும் சேர்த்து நான் கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிடணும். 4யும் 5யும் சேர்த்து இங்கே 2 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி சுற்றி வர 4 டைம், இங்கே ஒரு தடவை ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 4யும் 5யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். இது 2யும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடையோட பேஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கூடை வந்து ஃபினிஷ் ஆயிரும். உங்களுக்கு கிராஸ் கட் கூடனால இப்படியே நீங்கள் கிராஸ் கட்டாகவே போட்டுகிட்டே வரலாம். சப்போஸ் டிசைன் வேணுன்றதுக்காக நான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரேன். இப்போ கிராஸாக கொண்டு வந்ததை வச்சு மேலே நாட் போட்டுகிட்டே வர்றேன். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட், சரிங்களா? இங்கே நாட் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே பிரித்து விட்டுக்கலாம். இல்லை இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து போடாமல் விட்டுலாம். இப்போ இந்த இடம் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிராஸில் உள்ளதையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இது இருக்குது, ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கிராஸாக போட்டே வரணும். இப்போது டபுள் கலர் வர்ற அளவுக்கு மட்டும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடும். பாருங்கள், ஒரு டைமண்ட் ஷேப் வந்திருக்குதா, இந்த இடத்துலையும் டைமண்ட் ஷேப் வந்திருக்கு. இந்த சிங்கிள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணால் கலட்டி விட்டுறணும். ஏன்னா நமக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து சில மாற்றங்கள் பண்ணி தான் நம்ம வந்து கூட கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் கலர் வர்ற அளவுக்கு போட்டு கொண்டு வந்துடுங்க. எல்லா சைடுமே டபுள் கலர் வர்ற அளவுக்கு. இதுக்கு மேலே சிங்கிள் கலரே வரக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திரும்பியும் அடுத்து இதை கழட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணால் பிஸ்கட் நாட்டை போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கழட்டி விட்டதுக்கப்புறமா சிங்கிள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் அடுத்தடுத்து அந்த இடத்துல நாட் எதுவுமே போட மாட்டீங்க. ஒரே லெவலுக்கு கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான். கரெக்டாக பிஸ்கட் நாட்டை பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன்.
இந்த மாதிரி பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இன்னும் நீங்கள் போடுறது எல்லாமே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இந்த சிங்கிள் கலர் இருக்க இடத்துலலாம் இனிமேல் பிஸ்கட் நாட் கொண்டு வந்துடும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் உள்ள பேஸை கொண்டு வாங்க. பாருங்கள், கிராஸ் இருக்கிற வரைக்கும் கொண்டு வந்துடணும். சிங்கிள் கலர் வர்ற இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துலையும் போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே கிராஸில் வர்றது பார்த்திங்களா, அதை போட்டுக்கணும். இப்போது இந்த அளவு போட்டாச்சு. நம்ம எப்பயும் போல தான் கழட்டி விட்டுற வேண்டியதான். எல்லோ கலரை கழட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். இப்போ இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். இது ரெண்டையும் கீழே இறக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுக்கோங்க. இப்போ பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கண்டினியூஸாக ஒரே லெவலுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ இங்கே டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி டபுள் கலர் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணால் பிஸ்கட் நாட் போட்டுறணும். இப்போ பாருங்கள், திரும்ப சைடில் உள்ள கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வரணும். இப்போ இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நம்ம சொன்ன மாதிரியே டபுள் கலர் வரவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சிங்கிள் கலர் வர்ற இடத்துல நீங்கள் நாட்டை போட்டுற வேண்டியதுதான். இப்போது சுற்றி வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு வந்து ஒரு லெவலுக்கு ஈக்குவலாக பண்ணுங்கள். நான் ஈக்குவலாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. அதுக்கு சைடில் வந்து எல்லோ கலர் போட்டிருக்கிறேன். அடுத்து ஒரு ரெட் கலர், எல்லோ அண்ட் ரெட் கலர் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு மேலே பாருங்கள், நம்ம ஒரே லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், டபுள் கலர் வர்ற அளவுக்கு ஒரே ஈக்குவலாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன். நான் உங்களுக்கு சைட்லேயும் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அந்த டிசைன் தான் நம்ம போடுறது, அதையும் காட்டுறேன். இப்போது நம்ம பாருங்கள், ஒரே ஈக்குவலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் நாட்டுக்கு நேராக ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து பிஸ்கட் நாட், அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட், ஒரு பிஸ்கட் நாட் போட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா, அதே ஈக்குவலுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா பிஸ்கட் நாட்டாக போட்டுகிட்டே வந்துடணும். பிஸ்கட் நாட் போடுறத பொறுமையாக பாருங்கள். நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன், ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்கட் நாட் கூடயே ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு டைட் பண்ணணும். மெதுவாக டைட் பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நீங்கள் டைட் பண்ண வேணாம். மெதுவாக டைட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட் ஆயிரும். அப்புறம் பிஸ்கட் நாட் வந்து சரியாக தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும்.